சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவதற்கு ஜலியான்வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய ஜெனரல் டயரை ஆங்கிலேயர்கள் கொண்டாடியதுதான் காரணம் என்று குறிப்பிட்டீர்கள். அப்படி ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் தாயே? மகனே, ஜலியான்வாலாபாகில் நிகழ்ந்த கொடூரங்களை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கைகள் ஜெனரல் டயரை அரக்கன் என்று வர்ணித்தன. ஆனால் ஆங்கிலேயர்கள் அவனை ஆங்கில ஆட்சியின் காப்பாளராகவே கொண்டாடினார்கள். நீதிபதி ஹண்டர் விசாரணை குழு அறிக்கை இராணுவ சட்ட நடவடிக்கைகளையும் கொடூரமாக கொடுக்கப்பட்ட தண்டனைகளையும் கண்டித்தது என்றாலும் அதுவும் ஒரு பாரபட்சமான அறிக்கை என்றே இந்திய தலைவர்கள் கருதினார்கள். அந்த அறிக்கையின்படி ஊர்ந்து செல்லும் உத்தரவு நாகரிக அரசாங்கத்தின் நெறிமுறையை மீறிய செயல் என்று இந்திய விவகார செயலர் குறிப்பிட்டார். ஹண்டர் விசாரணை குழு அறிக்கையை பரிசீலித்த இந்திய அரசாங்கம் பஞ்சாபில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம், பஞ்சாபில் சிவில் நிர்வாகம் கைவிடப்பட்டது சரியல்ல, ஜெனரல் டயர் ஏப்ரல் 13 அன்று பிறப்பித்த பொதுக்கூட்ட தடை உத்தரவை மக்கள் நன்கு தெரிந்து கொள்ளச் செய்திருக்க வேண்டும், சுடுவதற்கு முன் மக்களை எச்சரித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியது. ஆனால் அதே நேரம் டயர் நல்ல நோக்கத்துடன் தான் செயல்பட்டான் என்றும் கருத்து தெரிவித்தது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் பிரபுக்களவை பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் பாதுகாத்தான் என்று ஜெனரல் டயரை பாராட்டினார்.
ஆகிய 8 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பர்மாவுக்கும் வடமேற்கு எல்லை மாகாணத்திலும் இது விரிவுபடுத்தப்பட்டது. 1920 தொடங்கி கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இந்த இரட்டை ஆட்சி முறை இங்கே அமலில் இருந்தது. 1920-21 இந்த முறையின்படி முதல் சட்டமன்றத்துக்கான தேர்தல்கள் நடைபெற்றன. காந்தி ஒத்துழையாமை இயக்கம் மேற்கொண்டதால் காங்கிரஸ் இந்த தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் லிபரல் கட்சியினர் தேர்தலில் போட்டியிட்டார்கள். 1923 தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் கலந்து கொண்டார்கள். அவர்கள்தான் ஆங்கிலேயர்களுக்கு இந்த சட்டமன்றங்களில் பெரும் தலைவலியாகவும் இருந்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.